ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய தார்பாய் போட்டிருந்தோம். பார்த்துங்க வெயிலில் ரொம்ப இத்து போயிடுச்சு. அதான் புது தார்பாய் போட போகிறோம். இந்த இடத்துல தான் போட்டிருந்தோம். இப்போ வந்து புது தார்பாயும் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா புது தார்பாய். சின்ன சின்னதாக தான் இருக்கும், பிட்டு பிட்டாக. அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தச்சு வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. நீளமாக பாருங்கள், அரிசி பை மாதிரி தான் பார்த்திங்கன்னா இருக்குது. இன்னும் நல்லாவே தச்சாச்சு. கையால் தான் பார்த்திங்கன்னா தச்சுருக்கு. இது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து போட்டுக்கலாம். தனியாக வீடியோ இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா போடுறது வீடியோ எடுக்க முடியல. பார்த்திங்கன்னா கல்லை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அடுக்கி வச்சுருக்கு வரிசையாக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆணி அடிக்கலாம். அப்படின்னா தான் வந்து பறக்காது. வெயிட் வச்சுன்னு பார்த்திங்கன்னா பறந்துடும். ஆணி அடிக்கணும். அது முன்னாடி பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆணி அடிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆணி வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடித்தாச்சு. அடித்து முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வீடியோ காமிக்கிறோம். ஏன்னா வெயில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக போடுறதுனால தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆயிடுது. நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு உங்கள் மீனை வந்து கவர் பண்ணிக்கோங்க, இல்லைனா மீன் கருவாடாக மாறிடும். பார்த்திங்கன்னா ஆணி அடிச்சுக்கலாம். அவ்வளோதான், ஆணியை வந்து அடித்து முடிக்க போகிறோம். ஃபைனல் ஆணி. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கயிறை வச்சு இழுத்து அந்த ஓரத்தை வந்து பார்த்திங்கன்னா கட்ட போகிறோம். நம்ம ஆணி அடிச்சுட்டு இருக்கையில் நம்மளோட பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா வந்திருந்தான். அவனையும் சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான் நம்ம கூட. பாருங்கள், அவ்வளோதான். கயிறு வந்து பார்த்திங்கன்னா 2 தார்பாய்க்கு நடுவில் தச்சிருக்க இடத்துல இங்கிட்ட ஒரு ஓட்டை அங்கிட்ட ஒரு ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா போட்டு வந்து கட்டிக்கலாம். நம்ம நேரம் முடிச்சு போட்டது வந்து பார்த்திங்கன்னா உருவிடுச்சு. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த இதையும் முடிச்சு போட்டு விட்டு இன்னொரு கயிறு எக்ஸ்ட்ரா அதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா கட்டியாச்சு. நல்லா வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக கட்டியாச்சு. அப்படின்னா தான் காற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்காமல் இருக்கும். இதுவே போதும், ஓரளவுக்கு வெயில் வந்து பார்த்திங்கன்னா தாங்கும். பாருங்கள், கட்டியாச்சு. எல்லா இதுலேயுமே அந்த இடத்துல நம்ம வந்து கயிறு வந்து போட்டிருக்கோம். பாருங்கள், வரிசையாக போட்டாச்சு. அவ்வளோ இந்த கயிறை இழுத்து அப்படி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கட்ட போகிறோம். அவ்வளோதான், பார்த்தாங்க. அவ்வளோதான், ஆணி வந்து பார்த்திங்கன்னா அடித்தாச்சு. ஆணி வந்து பார்த்திங்கன்னா செங்கல் அடிச்சுக்கோங்க, அப்போனா தான் டைட்டாக இருக்கும். கீழே சாந்தில் அடிச்சிடாதீங்க, அப்புறம் ஆணி உருவிக்கூடும். இப்போ வந்து கயிறு வந்து இழுத்தாச்சு. இழுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கட்டிக்கலாம். இழுத்தாச்சு. நல்லா வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக கட்டிக்கிடும். அப்போ தான் காற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா பறக்காது, அந்து உழுவாது. ஆனால் அந்த சைடு யாருமே நடந்து போக முடியாது. அந்தளவுக்கு குனிஞ்சு தான் போகணும் நடந்து போனால். பாருங்கள், காமிக்கிறேன். கட்டி முடித்தாச்சு. பாருங்கள், நடந்து நம்ம முடியாது, குனிஞ்சு தான் பார்த்திங்கன்னா போகணும். கயிறு ஃபுல்லாக குறுக்கு இருக்குது. 4 கயிறு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதுதான் நமக்கு நல்லது தான். பாருங்கள் அடியில் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனால தான் அடுத்த வீடியோ போட நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும்.